நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு இந்த மாதம் முழுதுமே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை ராசியை பார்க்குறதுனால தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயம் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கிற அமைப்பு. அதே சமயம் குலதெய்வ சம்பந்தமான விஷயத்தில் குற்றம் இருக்கிறவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிறது. இது போன்ற சுப விஷயம், மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம்கான சுப விஷயம் நடக்கிறது. இந்த மாதிரி சுப விஷய தடையில் அத்தனையுமே நிவர்த்தியாகிற மாதமாக மார்ச் மாதத்துக்கு மகர ராசிக்கு இருக்குன்னு உறுதியாக நம்ம சொல்லலாம். அதே சமயம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது. நேரடி மற்றும் மறைமுகமான இருந்த எதிர்ப்பு எல்லாமே உங்களை விட்டு விளைகிறோம். இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளோட நண்பனாக ஆகிற காலகட்டம் இந்த மார்ச் மாதம் நாம் சொல்லிடலாம். அப்போ வேலையில் இருந்த சிக்கல் எல்லாமே பரிபூர்ணமாக விளைகிறது. வேலை இடமாற்றம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கிறது. அதே சமயம் வேலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கணும். அதே காரணம் என்ன, உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி உச்ச வலுவோடு இருக்கிற சுக்கிர பகவான் உச்ச வலுவோடு இந்த மாதம் மட்டும் இல்லை, மே மாதம் வரைக்குமே இருக்கார். அப்போ வேலை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, அதுக்கான வாய்ப்புகளை அமைக்கிறதுக்கான காலகட்டமாக மார்ச் மாதம் மகர ராசிக்கு இருக்கும். அப்போ ருணரோக சத்துருஸ்தானாதிபதிங்கிற இடத்துலையே செவ்வாய் அமர்றது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், எதிரியை ஜெயிக்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் சுயதொழில் மேன்மை அமைகிறது. குழந்தை பாக்கியம், அதாவது இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க, குழந்தை பையனா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது. இந்த மாதிரி அனைத்து சுப நிகழ்ச்சியுமே நடக்கிற மாதமாக உங்களுக்கு மார்ச் மாதம் இருக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் இறுதியிலேயே உங்களுக்கு சனி பயிற்சியாகி 7.5 சனி பரிபூரணமாக முடிய போகுது. மார்ச் 29 உங்களுக்கு 7.5 சனி பரிபூரணமாக முடிகிறதுனால இனி வர நட்புகளாகட்டும், அனைத்து சொந்த பந்தங்களாகட்டும், அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. இந்த டைமில் ஏற்படுற கூட்டு தொழிலாக இருக்கலாம். ஏன்னா சொந்த பிஸ்னஸ் மகர ராசிகளுக்கு இந்த வருஷம் அதிகமாக செய்வீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ நம்ம இதில் கவனமாக இருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால முதல் 2 வாரம் மட்டும் பேச்சில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாயோட பார்வையும் ராசி கிடைக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனைகள், அதே சமயம் பல் சார்ந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 12, 13, 14 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமாக வருதுனால முக்கிய முடிவில் அந்த காலகட்டத்தில் எடுத்து தவிர்த்துக்கிறது உத்தமம்.